இப்படி ஒரு அக்கா கிடைக்க அந்த தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும். வளகாப்பு பொண்ணோட வளகாப்பு என் தங்கச்சி வந்துட்டான். போனே சரியில்லை, போன் வரவே மாட்டேங்குது, யூடியூபே வரல அப்படின்னா அதுக்காக வேண்டி வரும்போதே அவருக்கு ஒரு போன் வாங்கிட்டு இருக்கோம். அவளோட ரியாக்ஷன் பார்த்தா சரியா கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படியா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க? சந்தோஷத்துல அவங்களுக்கு வார்த்தையே வரல. ஒரு யூடியூபர் சரியில்லாம முத எனக்கு புது போன கண்ணால பாத்துருக்கேன். சரியா நான் கட்டுறது அப்படின்ற பேஜ்ல இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண அது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அந்த போனை வாங்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. இதுல சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லி வெகுலியா அவங்க கேட்கும்போது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. அக்கா தங்கச்சின்னு சொல்றதை விட ஒரு அம்மாவா இருந்து அந்த தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே இந்த அக்கா பண்றாங்க. இவங்க பொண்ணோட வளகாப்புக்கு இவங்களோட தங்கச்சி வந்திருக்காங்க. அப்போ வீடியோவே பார்க்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. தங்கச்சி இப்படி சொல்லிட்டா எப்படி போன் வாங்கி தராம இருக்க முடியும்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி இந்த அக்கா பிளான் பண்ணிருக்காங்க. கேஷுவலா அப்படியே ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்தாம்மா உனக்கு தான் இது அப்படின்னு சொல்லி அந்த புது போனை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. என் வாழ்க்கையிலேயே புது போனை இப்பதான் நான் கண்ணில் பாக்குறேன்னு அவங்க சொல்லும் போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஏன் நம்மளோட வீட்லயே அம்மாக்களோ இல்லைன்னா பாட்டிகளோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண மொபைலே கொடுத்துருப்போம்ல. அவங்களுக்கு ஒரு புது மொபைல் வாங்கி தரணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணி இருக்கு. இவங்க விஷயத்துல ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிற அக்கானாலதான் தங்கச்சிக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த அக்கா மாதிரியே ஒரு பிளெஸிங்கான சோல் உங்களோட லைஃப்லயும் இருக்காங்களா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் உட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.